ஸ்ரீ காசி காண்டம் 100ஆம் அத்தியாயம். காசி காண்டத்திற்கான குறியீடு. சூதர் கூறினார், ஸ்கந்த புராணத்தில் இந்த சிறந்த காசி காண்டத்தை கேட்டதில் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். அது இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பராசரரின் மைந்தனே, அனுக்கிரக மணிக்காவையும் சிறந்த மகாத்மியத்தையும் காசி காண்டத்தின் மகத்துவம் உள்ளடக்கிய அத்தியாயத்தை முந்தையதைப் போல மாற்றுவதற்காக கூறுங்கள். வியாசர் கூறினார், நீதிமானான சூதரே, ஜாதுகர்ணியின் மகனே, கேளுங்கள். சுகர், வைசம்பாயனர் மற்றும் பிற மகன்களும் கேட்கட்டும். பாவங்களை நீக்கும் நோக்கத்திற்காக இந்த காண்டத்தின் மகாத்மியம் மற்றும் குறியீட்டு அத்தியாயத்தை நான் விவரிக்கிறேன். விந்தியமலை மற்றும் நாரத முனிவரின் உரையாடல் முதல் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்தியலோகத்தின் சக்தி மற்றும் மகத்துவம் இரண்டாவது அத்தியாயத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அகஸ்திய மாமுனிவரின் தவத்தோப்பிற்கு தேவர்கள் வருகை 3ஆம் அத்தியாயம், கற்புமிக்க பெண்களின் நடத்தை 4ஆம் அத்தியாயம் மற்றும் கலச பிறவியின் புறப்பாடு 5ஆம் அத்தியாயம், தீர்த்தத்தின் துதி 6ஆம் அத்தியாயம், பின்னர் 7 நகரங்கள் நினைவு கூறப்படுகின்றன 7ஆம் அத்தியாயம், சம்யமினியின் தன்மை 8ஆம் அத்தியாயம், அதன் பிறகு பிராணனின் உலகம் சூரிய கடவுள் 9ஆம் அத்தியாயம், பின்னர் தேவேந்திரன் மற்றும் அக்னி உலகங்களுக்கு சிவசர்மன் வருகை 10ஆம் அத்தியாயம், பின்னர் அக்னியின் தோற்றம் 11ஆம் அத்தியாயம், அதன் பின்னர் கிரவ்யாத் அதாவது நிர்ருத்தி மற்றும் வருணனின் தோற்றம் 12ஆம் அத்தியாயம், வாயுவின் தலைநகரம், காந்தபதியின் தலைநகரம் மற்றும் அலகாவின் குபேரனின் தலைநகரம் அதிபதிகளின் தோற்றம் அத்தியாயம் 13 மற்றும் சந்திரலோகத்தில் பிராமண சிவசர்மன் வருகை அத்தியாயம் 14, பின்னர் நட்சத்திர உலகத்தின் கதை அத்தியாயம் 15, பின்னர் சுக்கிரனின் தோற்றம் அத்தியாயம் 16, பின்னர் மகேய, செவ்வாய், குரு, வியாழன் மற்றும் சௌரி, சனி உலகங்களின் விளக்கம் அத்தியாயம் 17, 7 முனிவர்களின் உலகம் அத்தியாயம் 18, துருவனின் தவம் அத்தியாயம் 19, விஷ்ணுமூர்த்தியின் வருகை அத்தியாயம் 20 மற்றும் துருவசுவாமி உலகத்தை அடைதல் 21ஆம் அத்தியாயம், சிவசர்மனின் சத்தியலோக தரிசனம் அத்தியாயம் 22, 4 கரங்களை உடைய இறைவனின் முடிசூட்டு விழா அத்தியாயம் 23, சிவசர்மனின் முக்தி அத்தியாயம் 24, ஸ்கந்தருக்கும் அகஸ்தியருக்கும் இடையிலான உரையாடல் தொடங்குகிறது அத்தியாயம் 25, மணிகர்ணிகையின் தோற்றம் அத்தியாயம் 26, பின்னர் கங்கையின் மகத்துவம் மற்றும் தசஹராவின் துதி அத்தியாயம் 27, கங்கையின் செயல்திறன் அத்தியாயம் 28, கங்கையின் 1000 பெயர்கள் அத்தியாயம் 29, வாரணாசியின் புகழ்ச்சி அத்தியாயம் 30, பைரவரின் வெளிப்பாடு அத்தியாயம் 31, தண்டபாணியின் தோற்றம் அத்தியாயம் 32, ஞானவாபியின் தோற்றம் அத்தியாயம் 33, கலாபதியின் நிகழ்வு அத்தியாயம் 34, பின்னர் நல்ல நடத்தைக்கான விதிகள் அத்தியாயம் 35, பிரம்மச்சாரி பிரகரணம் பிரம்மச்சாரி மாணவர்களின் கடமைகள் அத்தியாயம் 36, பெண்களின் முக்கிய பண்புகள் அத்தியாயம் 37, மருந்து சீட்டுகள் மற்றும் தடைகள் அத்தியாயம் 38, அவிமுக்தேஷ விளக்கம் அத்தியாயம் 39, பின்னர் ஒரு இல்லத்தரசியின் கடமைகள் 40ஆம் அத்தியாயம், யோகத்தின் மதிப்பாய்வு அத்தியாயம் 41, காலஞானம் அத்தியாயம் 42, திவோதாசரின் கதை அத்தியாயம் 43, காசியின் விளக்கம் அத்தியாயம் 44, யோகினிகள் விளக்கம் அத்தியாயம் 45, லோலார்காவின் கதை புராண கதை அத்தியாயம் 46, உத்தரார்காவின் கதை அத்தியாயம் 47, சம்பாதித்யனின் மகத்துவம் அத்தியாயம் 48, துருபதாதித்யனின் புகழாரம் அத்தியாயம் 49, அத்துடன் மாயூகாதித்யனும் கருடனின் கதை அத்தியாயம் 50, அருணார்க்கர் போன்ற சூரிய கடவுள்கள் அதாவது விருத்தகேசவர், விமல கங்காதித்யர்கள் உட்பட அத்தியாயம் 57, தசாஸ்வமேத தீர்த்தம் அத்தியாயம் 52, மந்தாரத்திலிருந்து கணங்களின் வருகை அத்தியாயம் 53, பிசாச மோச்சன புராணம் அத்தியாயம் 54,
மற்றும் கணேசரின் பிரதிநிதித்துவம் அத்தியாயம் 55. மாயா கணபதி விவரிக்கப்பட்டது அத்தியாயம் 56. லுண்டியின் வெளிப்பாடு அத்தியாயம் 57. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயா மற்றும் திவோதாசர் கைலாசருக்கு அனுப்பப்பட்ட தொடர் அத்தியாயம் 58. பஞ்சநாதரின் தோற்றம் அத்தியாயம் 59. பிந்து மாதவரின் தோற்றம் அத்தியாயம் 60. பின்னர் வைஷ்ணவ தீர்த்தங்களின் மகத்துவம் அத்தியாயம் 61. காளை சின்னம் கொண்ட திரிசூலம் தாங்கிய காசியின் இறைவன் மந்தாரத்திலிருந்து புறப்படுதல் அத்தியாயம் 62. ஜேஷ்டஸ்தானத்தில் ஜெய் கிஷவ்யர் மற்றும் மகேசரின் உரையாடல் அத்தியாயம் 63. பின்னர் பாவங்களை அளிக்கும் புனித தலத்தின் இரகசியத்தை குறித்த விவரிப்பு அத்தியாயம் 64. கந்துகேசர் மற்றும் வியாக்ரேசரின் தோற்றம் அத்தியாயம் 65. பின்னர் சைலேஸ்வரரின் கதை அத்தியாயம் 66. ரத்னேசரின் தரிசனம் அத்தியாயம் 67. கிருத்திவாசர்களின் தோற்றம் அத்தியாயம் 69. தெய்வங்களின் அதிஷ்டானம் அத்தியாயம் 70. துர்க்கையின் அரசியின் சுரண்டல்கள் அத்தியாயம் 71. தேவி துர்க்கையின் வெற்றி விந்தை அத்தியாயம் 72. பின்னர் ஓங்காரத்தின் விளக்கம் அத்தியாயம் 73. ஓங்காரத்தின் மகத்துவம் குறித்த மேலும் விளக்கம் அத்தியாயம் 74. திரிலோச்சனாவின் தோற்றம் அத்தியாயம் 75. திரிலோச்சனாவின் சக்தி அத்தியாயம் 76. கேதாரத்தின் விவரிப்பு அத்தியாயம் 77. தர்மேஷனின் மகத்துவம் அத்தியாயம் 78. பறவைகளின் கதை அத்தியாயம் 79. விஸ்வபுஜரின் கதை அத்தியாயம் 80. பின்னர் துர்தமரின் கதை அத்தியாயம் 81. பின்னர் வீரேஸ்வரரின் கதை அத்தியாயம் 82. வீரேஸ்வரின் மேலும் மகத்துவம் அத்தியாயம் 83. தீர்த்தங்களுடன் இணைந்து கங்கை அத்தியாயம் 84. பின்னர் காமேசனின் மகத்துவம் அத்தியாயம் 85. விஸ்வகர்மேசனின் மகத்துவம் அத்தியாயம் 86. தக்ஷ யாகத்தின் ஆரம்பம் அத்தியாயம் 87. சதி தேவி தனது உடலை துறக்கிறாள் அத்தியாயம் 88. தக்ஷேஸ்வரரின் தோற்றம் அத்தியாயம் 89. பின்னர் அன்னை பார்வதியின் மகிமை அத்தியாயம் 90. பின்னர் கங்கேசனின் மகத்துவம் அத்தியாயம் 91. நர்மதேசரின் தோற்றம் அத்தியாயம் 92. சதீஸ்வரரின் தோற்றம் அத்தியாயம் 93. அமர்தேசரின் விளக்கம் அத்தியாயம் 94. வியாசமா முனிவரின் கை மரத்து போதல் அத்தியாயம் 95. வியாசமா முனிவரின் சாபத்திலிருந்து விடுதலை அத்தியாயம் 96. புனித தலங்கள் மற்றும் தீர்த்தங்களின் குழுக்கள் அத்தியாயம் 97. முக்தி மண்டபத்தின் விரிவான விளக்கம் அத்தியாயம் 98. விஸ்வேஷத்தின் வெளிப்பாடு அத்தியாயம் 99. பின்னர் யாத்ரா பரிக்கிரமம் யாத்திரையின் வரிசை அத்தியாயம் 100. இவ்வாறு 100 கதைகள் உரிய வரிசையில் கணக்கிடப்பட்டுள்ளன. இதை கேட்டவுடன் முழு காண்டத்தின் நன்மையும் பெறப்படுகிறது. உள்ளடக்கங்களை உள்ளடக்கிய இந்த அத்தியாயத்தில் யாத்ரா பரிக்கிரமம் உள்ளது. சூதமா முனிவர் கூறினார், சத்தியவதியின் சிறந்த மைந்தனே, அந்தந்த சித்திகள் விரும்பும் மக்களின் நலனுக்காக விருப்பத்துடன் யாத்ரா பரிக்கிரமத்தை விவரிக்கவும். வியாசமா முனிவர் கூறினார், மிகவும் புத்திசாலி லோமஹர்ஷனரே, கேளுங்கள். யாத்ரீகர்கள் முதலில் யாத்திரையை எவ்வாறு மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும் என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். பஞ்ச தீர்த்திகா யாத்ரா, வைஸ்வேஸ்வரி யாத்ரா, அஷ்டாயதன யாத்ரா, லிங்கங்களின் ஸ்நானம் மற்றும் தரிசனம், ஏகாதசாயதனி யாத்ரா, கௌரி யாத்ரா, கணேசர்கள் பைரவர் போன்றவர்களின் யாத்ரீகங்கள், அந்தர கிரக யாத்ரா. இந்த யாத்திரைகளை புனித தலத்தில் வசிப்பவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். குறிப்பாக பெரிய பண்டிகைகளின் தினங்களில் யாத்திரைகளை செய்ய வேண்டும். கிருத்திகர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புபவர் ஒரு நாளை யாத்திரைகளில் குறைபாட்டிற்கு உட்படுத்தலாகாது. தினமும் 2 யாத்திரைகளை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். நிச்சயமாக அது ஆரம்பத்தில் வான நதியில் நீராடி பின்னர் விஸ்வேஷத்தை தரிசனம் காண்பது,
காசியில் தங்கியிருந்து நாள் வீணாக கழிந்திருந்தால், பித்ருக்கள் அதே நாளில் ஏமாற்றமடைந்தால், உண்மையில் அவர் கால பாம்பினால் மரணம் நேரம் கடிக்கப்படுகிறார். அவர் மரணம் மூலம் பார்க்கப்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்று அவர் விஸ்வேசத்தை சந்திக்கவில்லை என்றால் அவர் கொள்ளையடிக்கப்படுகிறார். மணிகர்ணிகையில் நீராடி விஸ்வேசத்தை தரிசிப்பவர் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிவிட்டார். உண்மை, உண்மை, மீண்டும் அது உண்மை, உண்மை, மீண்டும் மீண்டும் உண்மை. விஸ்வேஸ்வரரை தினமும் தரிசித்து மணிகர்ணிகையில் தினமும் நீராட வேண்டும். காசி காண்டத்தின் பல ஸ்ருதி கேட்டல் முதலியவை நிறைவடைந்தன. காசி காண்டத்தின் 100ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.